தமிழகத்திலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத், கொச்சி போன்ற நகரங்களுக்கு வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்திற்குள் இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் தமிழக பதிவெண் கொண்ட பேருந்துகளாகவே இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து துறை உத்தரவினை பிறப்பித்திருந்தது. தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில பதிவு எண்ணுடன் இருந்தால் அந்த பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை எச்சரித்து கடந்த ஒரு 2 வாரங்களாக தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி ஆல் இந்தியா பர்மிட் என்னும் முறையில் இந்தியா முழுவதும் இயக்குவதற்கான சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்றிருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை தமிழகத்திற்குள் இயக்குவதற்கு தடை விதிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார்கள். அதன்படி உச்சநீதிமன்றமும் சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்றிருக்கக்கூடிய ஆல் இந்தியா பர்மிட் என்று சொல்லப்படும் அந்த பர்மிட் வைத்திருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை தமிழகத்திற்குள் ஓட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்கின்ற உத்தரவினை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அதன்படி தமிழகத்தில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு உள்ளேயே வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள பொழுதும் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை ஏற்று அந்த பேருந்துகளை தமிழகத்திற்கு உள்ளே இயக்காமல் தற்போதும் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அவை அனைத்தையும் தமிழக பதிவெண்ணுக்கு மாற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பிற மாநில நகரங்களுக்கு செல்லக்கூடிய வெளிமாநில பதிவு ஆம்னி பேருந்துகளை மட்டும் இன்று முதல் இயக்குவதாக கூறியிருக்கின்றனர்.